நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலையும் கூட இந்த சேஸ்வட்டியின் நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையிலே இந்த மகிழ்ச்சியான வேளையிலையும் இந்த புதிய ஆண்டிலையும் உங்களை அழைக்கிறதுனால, இந்த தேவ வார்த்தையை பேசுகிறபடினால ரெட்டிப்பான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை வாசித்து ஒரு கவியை பாடி பின் செல்ல ஆசைப்படுகிறேன். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. 4வது வசனம், அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடு என்று சொல்லி இங்கே சாலமோனுடைய நிருபத்திலே இந்த நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். இல்லை, இந்த புதிய ஆண்டில் ஒரு இன்பமாக வாழ்வதற்கு புதையலை தேடுகிறது போல கர்த்தரை நம்ம தேட வேண்டும் என்பதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு கவியை பாடி செபித்து நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவே உம் நாமத்தினா இன்பமுண்டு யாவருக்கும், நன்றி உள்ள இதயத்துடன் கூடி நோய் நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். நிலையில்லா உலகில் நெறி தவறி அலைந்தோ, நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. இந்த 2025ஆம் ஆண்டிலையும் கூட 1வது மாதத்துலேயும் கூட கர்த்தாவே புதையலை தேடுகிறது போல கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அப்படியானால் ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ அதை எடுத்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல் நாங்கள் புத்தியோடு வாழ்கிறதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எங்களுடைய இருதயத்தை திறக்க முடியாத ஆவிகளை இன்றைக்கி நிறைவான ஆவிகளை எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த தொலைக்காட்சியில் கேட்குற அத்தனை பேரையும் நீர் அவர்களை பக்குவப்படுத்தும். அவர்களை சந்தேகப்படாத அளவுக்குள்ள சந்தேகமுள்ள ஆகிகள் எல்லாத்தையும் விளக்குங்க. ஒரு நல்ல வழிக்கு வருவதற்கு உங்களுடைய வார்த்தையை நீங்கள் கொடுங்க. இது இசை அடிக்கிற சாலமனுக்காக, சேசுவா டிவி நடத்துகிற தமிழ் செல்வனுக்காக, குடும்பங்களுக்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்.
நீர் மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும், அழைத்திரு அப்படின்னு சொல்லி இங்கே சாலமன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அதிலே 9வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய் என்று சொல்லி இங்கே இந்த நிருபத்திலே கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை பழைய வருஷங்களில் நம்ம ஒருவேளை மனம் போலே வாழ்ந்திருக்கலாம், கர்த்தரை தேடாமலே இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நாட்களில் அநேக பொல்லாத காரியங்கள் எக்கச்சக்கமாக நேரிட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் 10வது வசனம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்தில், ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து அறிவை உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் போது, எப்படி ஞானத்தை கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கையெல்லாம் இன்பமாக இருக்கும். அதனால் சரணத்தில் மண்ணை நாடி பொண்ணை அடைந்தோம், புகழ் தேடி ஏமாற்றம் கொண்டோம் என்று கவி பாடப்பட்டிருக்கிறது. அதுபோல் இங்கே இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தில் 101ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறபடி இங்கே போடப்பட்ட சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், 6வது வசனம் சொல்லுகிறது, தேசத்திலே உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலையும் கூட நம்ம உண்மையாக கர்த்தரை நம்ம தேடுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கர்த்தரை சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உண்மையாக நம்ம இடத்துல இல்லை. உண்மை இல்லாததற்கு காரணம் என்ன? அப்போ ஆண்டவரை கர்த்தரை தேடுகிறதற்கு நம்ம வழி இல்லாத அளவுக்கு விலகி போகிறதுக்கு காரணம் என்ன? அதுவே பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆசீர்வாதம்னா சிலவங்க சொல்லுவாங்க, பணம் சேர்க்கறது, சொத்து சேர்க்கறது, நம்ம கல்வியில் உயர்வாக வருகிறது, இதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லி அநேகர் நினைத்து கொண்டு இருக்காங்க. அது கிடையாது, உலகம் மாயை என்று எழுதியிருக்கிறது. இது நம்ம பிழைப்புக்காக எல்லா காரியங்களையும் செய்தோம். விவசாயம் பண்ணுதோம், படிக்கிறதுக்கு பிள்ளைகள் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம், எல்லாம் செய்தாலும் அந்த வீட்டில் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? துக்கம்தான் இருக்கும். அப்போ இந்த துக்கத்தை எல்லாத்தையும் நம்ம மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? இங்கே சொல்லக்கூடிய காரியம், தேசத்திலே உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இடத்துல உண்மை இருக்கிறதா? போன செய்தியில் நம்ம பார்க்கும்போது யோசேப்பு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு சகோதரர்களை விசாரித்தான். ஒரு சகோதரன் தகப்பனிடத்தில் இருக்கிறார், இன்னொரு சகோதரன் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொன்னான். அப்போ நீங்கள் வேவுகாரர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசியிலே பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நல் வார்த்தைகளாக நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் செய்யக்கூடிய ஒரு காரியெல்லாம் எண்ணி முடியாத ஒரு அதிசயங்களெல்லாம் அங்கே செய்திருக்கிறார். அற்புதங்கள்லாம் எண்ண முடியாது, தாளே கொள்ளாது, பைபிளே என கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறது வேதத்தில். அப்படியா நாம் உண்மை உள்ளவர்கள் நமக்கு இருக்கிறோமா? உண்மையான காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால், உண்மைக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையே இல்லாத ஒரு சமுதாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். அப்படின்னு சொன்னால் நமக்கு உண்மை இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே பார்க்குறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. உண்மை இல்லாத ஒரு மக்களை பார்த்து இங்கே பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, அதனால் மனுபுத்திரனே உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மன கசந்து பெருமூச்சு விடு அப்படின்னு சொல்கிறார். இந்த தேவ வார்த்தையை கேட்காமல் இருக்கிற இடத்துல ஒரு தீர்க்கதரிசி பெருமூச்சு விடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெருமூச்சு விடுதா அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னால், இங்கே சொல்லப்படுகிற 7வது வார்த்தை, நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய்,
என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறதற்கு மித்தவே, அதனால் இருதயங்களை எல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தேங்கி முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல அலை உண்ணும் இதோ அது வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இடையூறுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 21ஆம் அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 21:15, அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதமிட்டப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே ஒரு வார்த்தையை கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இது ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அநேகர் ஆஸ்பத்திரியில் யாருக்குமே ஒரு பிரவசம் கிடையாது. என்னன்னு சொன்னால், பிரசவத்திரி 2 இட்லி தான் சாப்பிட முடியும். அப்போ எங்கே சரீரத்தில் எங்கே ரத்தம் ஓடும்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பாடு எல்லாம் கம்மி. சாப்பாடு கடையிலே தான் சாப்பிடுறது, வீட்டிலலாம் சாப்பிடுறது. சாயந்தரம் பார்த்தா ஹோட்டலில் பார்த்து சாப்பாடு கடையில் தான் வாங்குறது, வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. அது ஒரு சோம்பேறித்தனம். இப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உண்மை குடும்பமும் இருந்தால் வீட்டில் சாப்பாடு பொங்கணும், ஐயா கனவை வந்துட்டார், என்ன செய்யணும், பிள்ளைகள் எல்லாம் சாப்பாடெலாம் போடணும், அதெல்லாம் கிடையாது. வெளில போய் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வா, 2 பழம் வாங்கிட்டு வா, நீ என்ன வேலைக்கு இருக்க, நான் ஆஸ்பத்திரி போகணும்ல, எதுக்கு, என் மகன் அங்கே கிடக்கா, அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரியில் ஊசி விட போகுது. அப்போ அவருக்கு ஆமாம் ஏற்கனவே அவங்களுக்கு கடன் வாங்கி தான் படிச்சிருப்பாங்க, கடன் வாங்கி எல்லாத்தையும் செய்துட்டு கட்டடங்கள்லாம் கட்டினதுக்கு லோன் யார் கட்ட, நம்ம எளிய மக்கள் தான் கட்ட முடியும், பணக்காரங்க யார் கட்டுவாங்க? இப்படி வாழக்கூடிய கருத்தை ஒரு சாபமான வார்த்தையை இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக போட்டிருக்கிறார். அப்போ இங்கே மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படியாக பெருமூச்சு விடுங்க அப்படின்னா, அன்றைக்கி விசுவாச மார்க்கங்கள் செபிக்கிற கூட்டங்கள்லாம் இருக்குது. ஒரு ஸ்திரியானவள் சொல்ல, அதுவும் சர்ச்சுக்கு தான் போவாள். ஆமாம், அவள் என்ன ஊழியம் பண்ணுதாவ, அவள் ஊழியம்னா சரியில்லை, நானும் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறோம் வாரேன், அவள் ஊழியம் சரியில்லை. இதை சொல்கிறதுக்கு நமக்கு பணமே கொடுக்க வேண்டாம், லேசாக சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஊழியத்தை என்ன செய்யணும், அதை மடக்கி போட்டுறணும், அந்த ஊழியம் வளரக்கூடாது. இதுதான் விசுவாச மார்க்கங்கள். சில அவிசுவாசம் இப்படியாக சொல்லி கொண்டு வருகிறது. அது என்ன செய்யும், கடைசியில் ஊழியக்காரனுக்கு விரோதமாக வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த கல் மேல் மோதுகிறவன் ஒருங்கி போ, இந்த கல் இவன் மேல் விழும், அதை நசுக்கி போடணும்னு சொல்லியிருக்கு. நீ எதில் வேணாலும் மோதிட்டு போ, உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய மனிதனிடத்தில் நீ அங்கே போகாத, அங்கே எதையும் செய்யாத. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த புதிய ஆண்டில் புதையலை தேடுகிறது போல் கர்த்தரை நம்ம தேடுவோமா? கர்த்தரை நம்ம தேடுதோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்களில் எனக்கு ஒரு வியாதி இருந்தது. 1994ஆம் ஆண்டில் அங்கே ஆஸ்பத்திரியில் போனோன்னு அவர் சொல்கிறார், உங்களுக்கு ஆஸ்மா வந்துருச்சு, இனிமேல் நீங்கள் எங்கேயுமே போக முடியாதுன்னு 31ஆவது வயசில் சொல்கிறார். இன்றைக்கி வயசு 62 ஆயிடுச்சு. 31ஆவது வயசில் ஆஸ்மா வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னாரே தெரியல, வீட்டிலேருந்து ஒரே பொழப்போம், நம்ம ஒன்றும் போக முடியாது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 15ஆம் வசனம் உன் இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை இன்றைக்கி இருதய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. நான் ஒரே ஊற்றி பயந்து எனக்கு இந்த வியாதி எப்படியாவது சுகமாகணும், இப்படி கர்த்தரை தேடி வந்தேன். அப்போது ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பித்தேன். பாடுவேன் பரவசமாகுவே, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனே, பாடுவேன் நான் பரவசமாகுவேன், பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனே, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட, பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை, பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை, பாடுவேன் நான் பரவசமாகுவேன்,
பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனே, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை, பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை. மனிதர்கள் வெறுத்தன்னை ஒதுக்கையிலே மனம் நொந்து நான் அழுது தவிக்கையிலே, மனிதர்கள் வெறுத்தன்னை ஒதுக்கையிலே மனநொந்து நான் அழுது தவிக்கையிலே, மரணம் அதை நெருங்கும் நேரம் மாதேவன் என்னை அழைத்தாரே என் இயேசு, மறுவாழ்வை எனக்கு அளித்தாரே. மாதேவன் என்னை அழைத்தாரே என் இயேசு, மறுவாழ்வு எனக்கு அளித்தாரே. பாடுவேன் நான் பரவசமாகுவேன், பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனே, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை, பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா. இந்த மாதிரி நான் பாட ஆரம்பித்தேன். எனக்கு எந்த வியாதி இல்லாத அளவுக்கு என் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இன்றைக்கி கர்த்தர் எனக்கு ஜீவன் பலத்தோடு கர்த்தர் கொடுத்துருக்கார். அது மாதிரி நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி இந்த புதிய ஆண்டில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த பூலோகத்தில் ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் போகிறதுக்கும் நல்ல ஒரு வழி என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குற 8ஆம் அதிகாரத்தில் இயேசு இப்படியாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்படி என்று சொன்னால் சத்தியத்தை நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னால் அங்கே எபிரேயர் நிருபத்தில் ஒரு பகுதி போட்டிருக்கும், சத்தியவான் எவனிவன் சத்தம் கேட்குறான், சத்தியத்தை சொல்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவா என்று கேட்கும்போது சத்தியமாவது அப்படின்னு சொல்லி பிலாத்து அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கேட்குறோம். பிரியமானவர்களே, நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன பட்டம் வாங்கியிருக்கோம்? இந்த பைபிளை படிக்காமல் எங்கே போனாலும் எந்த பட்டம் வாங்கி என்ன பிரயோஜனம்? துன்மார்க்க ஜீவியத்தில் லஞ்சம் வாங்குவான், துன்மார்க்க ஜீவியத்தில் 100 ரூபாய்க்கு ஊசி போட்டால் கேட்டுக்கூட அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லார். இல்லையா, எனக்கு மதிப்பு வந்துக்கிடாது, 1000 ரூபாய்க்கு ஊசியை போட்டால் தான் அவங்க நம்புவாங்க. இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பட்டயம் துவக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் பட்டயம் எதற்காக துவக்கப்பட்டிருக்கு? மரத்தை விடுறதுக்கு பட்டயம் வச்சுக்கலாம், இல்லை முருங்கைக்காய் அறுத்து போடுறதுக்கு அருவாமனை வச்சுக்கிடலாம். மனுஷனோட வயிறு எல்லாத்தையும் கிழிக்கிறதுக்கு நம்ம பட்டயம் துவக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை அது விரோதமான வார்த்தை. அதனால் நீங்கள் கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொன்னால் புதையலாக நீங்கள் தேட வேண்டும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நல் வார்த்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். இறைமையா தீர்க்கதரிசியில் சொல்லும்போது நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. அது யாருக்கு? நமக்குத்தானே. இந்த நல்வார்த்தைக்கு நம்ம தேடி போகிறோம்னா இந்த கற்பனைகளை நம்ம கை கொண்டோம்னு சொன்னால் அதான் சத்தியத்தை நீங்கள் அறிக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் விடுதலை ஆக்காமல் விடாது. ஒரு போன செய்தியில் முன்னதாக அவருடைய சித்தத்தின்படி அவரை கிரியை முடிப்பதே அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துக்கு ஒரு தரிசனம் சொன்னேன். அப்போ 2025 தான்ப்பா நல்லா ஒரு மழை இருக்கும், இந்த வட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லையே, நீங்கள் மழை இல்லைன்னா சொல்லிட்டியா? அப்படி கிடையாது. ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் முன்ன புண்ணு இருக்கும். மழைக்குண்டான காலம் இருந்துச்சுன்னா ஒரே நாளில் எல்லாம் அழிஞ்சிட்டு போயிடுச்சு. சில இடத்துல இன்னும் குளம் பெருவாமலும் கிடக்கு. ஆனால் இது என்னன்னு சொன்னால் தேவனுடைய கோபத்துக்கு தக்கோடி தான் மழை பெஞ்சிருக்கே தவிர ஆசீர்வாதத்துக்கு முடியாத மழைகள் இந்த ஆண்டில் இல்லை. போன ஆண்டும் ஆசீர்வாதமான மழை கிடையாது அப்படின்னு சொன்னால் காலத்துக்கு நமக்கு ஒத்து போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் கைகூடி வரணும்னு சொன்னால் எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆகும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க வார்த்தைகளை இருப்போம்னு சொன்னால் நமக்கு நோய் இல்லை, நமக்கு தரித்திரியம் இல்லை, யார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு உண்மை இருக்கணும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, 119ஆம்
சங்கீதத்திலே சொல்லுகிறது, நான் உபத்திரியப்பட்டது 71 வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரியப்பட்டது நல்லது, இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், அநேக வெள்ளியும் பொன்னியும் பார்க்கல நீர் விளம்பின வேதம் நல்லது அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், உங்களை சத்தியம் விடுதலையாக்கும் அப்படின்னு சொன்னால் சத்தியத்துக்குள்ளே வாழ்றதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த 2025 ஒரு முடிவு எடுங்க, புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பழசெல்லாம் ஒளிந்து போகணும் அப்படின்னு சொல்கிறது. பழைய பாத்திரங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, பழைய இரும்பு கடையில் விட்டு போட்டுருவாங்க. அப்போ அப்படியெல்லாம் போட்டு புதிய காரியங்களை நம்ம செய்யணும். இந்த இருதயத்தை சுத்தமாக்கி தரணும் அப்படின்னு சொன்னால், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நான் இந்த சத்தியத்தை நம்ம நினைவில் கொண்டு வரோம்னு சொன்னால், இதிலாவது நம்ம வாசித்த பகுதியை நம்ம சிந்திப்போம். சத்தியத்தை தேடணும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சத்தியத்தை தேடாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருப்போம்னு சொன்னால், நம்ம பாவத்திலேயும் சாபத்திலே தான் நம்ம வாழுமே தவிர கர்த்தருக்குள்ளே வாழ்கிறதுக்கு நமக்கு முடியாது. பிரியமானவர்களே, முதலாவது இந்த 2ஆம் அதிகார நீதிமொழிகளில் வாசித்த வசனத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயத்தின் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீதிமொழிகள், அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அவருடைய வசனங்களை நம்ம கை கொள்வோம் அப்படின்னு சொன்னால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சோம்னு சொன்னால், நம்ம குடும்பங்களை காப்பாற்றுவார், நம்ம செய்கிற வேலைகளை காப்பாற்றுவார், பாதுகாப்பு நமக்கு கொடுக்கிறது. அதனால் எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் உன்னை எத்தனையோ தடவை சேர்த்துக்கொள்ள மனமாக இருந்தது. கர்த்தருடைய ஏக்கம் என்ன? அவரை பின்பற்ற வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். நம்ம சத்தியத்தை அறிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நோய் பேய் சாபம் வீட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய ரத்தம் நம்ம வீடு முழுக்கும் தெளிக்கப்படும். பிரியமானவர்களே, சத்தியத்தை நம்ம செபிக்க ஆசைப்படுகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு சொல்லியிருக்கேன். சத்தியத்தை அறிவீர்கள், உங்கள் சத்திய விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, புதையலை தேடுகிறது போல என்னை தேடுங்கள் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்துருக்கேன். ஆண்டவரே, நியாயத்தை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது அவர் காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீங்கள் காப்பாற்றி நீங்கள் வழி நடத்தணும். இந்த புதிய ஆண்டில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையில் எங்களுடைய சமுதாயம், குடும்பங்கள், பிள்ளைகள், சகல சிருஷ்டிகளுடைய சுவிசேஷத்தை பிரசங்கள் என்று சொல்லி என்னுடைய ஊழியங்களெல்லாம் தொலைக்காட்சியில் கேட்குற அத்தனை உள்ளங்களை நீர் பயன்படுத்தும். அப்படி செபிக்கிற வேலை அப்படி செபங்களெல்லாம் நீர் கேட்க வேண்டுமா செபிக்கிறான். இதை கூசி செபிக்காமல் சந்தேகப்படாமல் செபிக்கக்கூடிய ஆவி அந்த புதிய ஆண்டில் நீங்கள் கட்ட தொலைக்காட்சி மூலமாக நடந்துக்கிற சரஸ்வதி நடத்துகிற தமிழ் செல்வம் குடும்பங்களும் சாலமன் இசை அடிக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். தாழ்த்தி முடிய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.